ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் 2 ரோலில் இந்த பிஸ்கெட் நாட் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேக்குக்கு நான் ஷோல்டரில் மாட்டுற மாதிரி லாங் ஹேண்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்னதாக நீங்கள் கைப்பிடி வச்சிங்கன்னா நார்மலாக கடைக்கு எடுத்துகிட்டு போகிற கூடை மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் நாட்டில் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேக்கை நான் லைட் ஆரஞ்ச் அண்ட் பிளாக் கலரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் இந்த பேக்கை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக்கை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் பின்னுறதுக்கு பிளாக் கலரில் 24 ஒயர், லைட் ஆரஞ்சு கலரில் 24 ஒயர், டோட்டலாக 48 ஒயர். ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணிக்கோங்க. 8.5 ஃபீட் ஸ்கேல் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி 4 எடுத்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஸோ பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் நாட் போடுறது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக 4 கலரில் சின்னதாக ஒரு துண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் பிஸ்கெட் நாட் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை சரி சமமாக மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ரெட் கலர் ஒயர், இதையும் சரி சமமாக மடித்து லெஃப்ட் ஹேண்டில் ஆரஞ்சு கலர் ஒயருக்கு பக்கத்துலேயே இப்படி வச்சுக்கிறேன். இப்போ 2 ஒயரை நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம். அடுத்து பர்பிள் ஒயரை சரி சமமாக மடித்து என்ன பண்ணணும்னா இந்த 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி போடணும். 3வது ஒயரை 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி போட்டு இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கலைஞ்சிக்காத மாதிரி. இப்போது ஆரஞ்சு கலர் ஒயர் கீழே 2 இருக்கும், ரெட் கலர் ஒயர் கீழே 2 இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து ரெட் ஒயர், இதுலேயும் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இந்த 2வது ஒயர் இதை எடுத்துகிட்டு போய் பின்பக்கத்தில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து 3வது ஒயர் பர்பிள் ஒயர் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த 2 ஒயரையும் மறுபடியும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு தான் 4வது ஒயரை ஜாயின் பண்ணணும். ஒயரை ஈக்குவலாக மடித்து இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரை இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. 4வது ஒயர் இருக்கு இல்லையா, இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கெட் நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற 2 ஒயரையும் இப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க. 4 பக்கத்து ஒயரையும் பிடிச்சி இழுக்கணும். நார்மல் நாட் போடுற மாதிரியே தான் நார்மல் நாட்டில் 2 ஒயர் மட்டும் வச்சு போடுவோம். இது வந்துட்டு பிஸ்கெட் நாட் அப்படின்றதுனால 4 ஒயரை வச்சு போட்டிருக்கோம். நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுக்கணும். இப்போ நான் 4 பக்கத்து ஒயரையும் கரெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. நம்ம கூட பின்னும்போது 8 அடி ஒயரில் போடுவோம். சேம் இதே மாதிரி தான் போடணும். போட்டுட்டு 4 பக்கத்துலேயும் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க நாட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. 4 கலரில் சின்னதாக இந்த மாதிரி துண்டு ஒயர்களை வச்சு போட்டதுனால ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள். போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை உங்களால் போட முடியும். இப்போ பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 4 எடுத்து பிஸ்கெட் நாட் போடணும். பிளாக் கலரில் 6 நாட் வந்திருக்கும், ஆரஞ்சு கலரில் 6 நாட் வந்திருக்கும். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலரில் 6 நாட் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு 3 நாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 3 நாட்டை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அந்த 3 நாட்டில் ஃபஸ்ட்டு 2 நாட்டை எடுத்து இப்படி பக்கத்தில் வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்படி பக்கத்தில் வச்சோன்னா மேலே 2 ஒயர் கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, மேலே ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம், கீழே ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை தான் மடிக்கணும். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயரை மடிக்கிறேன், 2வது ஒயரையும் இப்படி ரைட் சைடு மடிச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி சுற்றுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை இந்த 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து 2வது லூப்பில் இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, இதையும் இப்படி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போ சுற்றணும் இல்லையா இந்த ஃபஸ்ட்டு ஒயர், இதை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போடணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 2வது ஒயரை சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரையும் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது இந்த 3 நாட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாதுன்னா இப்போ நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அடுத்து இந்த 2வது ஒயரை இந்த 2 லூப்லேயும் இப்படி சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிக்கிட்டு இந்த 2வது ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். நாட் போடும்போதே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இந்த மாதிரி டைட் பண்ணணும். கேப்போடு போட்டோம் அப்படின்னா அந்த கேப்பை சரி செய்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணிக்குவாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் இன்னும் கிளியராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து கீழ்ப்பக்கத்தில் இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற 2 ஒயரையும் இப்படி மடிக்கணும். இப்போது ரைட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இது மேலே இப்படி சுற்றணும். 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி சுற்றிக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அடுத்து 2வது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இது மேலே சுற்றணும் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். அடுத்து இந்த 2 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ரைட் நாட்டில் இருக்கிற 2வது ஒயரை இது 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போது இந்த 2வது ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ நான் டைட் பண்ணுற மாதிரி டைட் பண்ணணும். 2 ஆரஞ்சு நாட்டை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ஆரஞ்சு நாட்டை ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 நாட்டை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு மேலே 2 ஒயர், கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகுது. மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது நாட் எப்படி போடுறதுன்னு 3 முறை சொன்னேன் இல்லையா, இப்போது நாட் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். ஓகே, இப்போ மேலே ஒரு நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். நம்ம கிராஸ் கட் கூட போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான், ஆனால் பிஸ்கெட் நாட்டில் போடுறோம். இப்போது இன்னொரு பிஸ்கெட் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த பக்கத்துலேயும் ஒரு பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. 3 ஆரஞ்சு கலர் நாட்டை வரிசையாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 6 பிளாக் நாட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இப்போது ஆரஞ்சு ஒயரும் பிளாக் ஒயரையும் வச்சு நாட் போடும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நாட் எப்படி போடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். இப்போது இந்த பக்கத்தில் ஒரு நாட் போட்டாச்சு. இப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி கீழே ஒரு நாட் போடணும். இப்போது இந்த நாட்டையும் எப்படி போடுறேன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க.
நாட் போட்டுட்டு இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி 2 ஒயராக பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இப்படி நேராக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த பிளாக் கலர் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இன்னும் 5 பிளாக் கலர் நாட் இருக்கும். அதை வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். 6 பிளாக் கலர் நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து கடைசியாக 3 ஆரஞ்சு நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது 12 நாட்டையும் வரிசையாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பேஸை அகலப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். பேஸை அகலப்படுத்தி பின்னுறோம். இது வந்துட்டு 3rd ஸ்டெப்பு. கிராஸ் டைப்பில் இந்த பிஸ்கெட் நாட் கூட நீங்கள் ஈஸியாக போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஸ்கெட் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கிராஸ் கட் கூட உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். நார்மல் நாட்டில் மினி கிராஸ் கட் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பக்கத்தில் கிராஸ் ஆகும். 2 ஒயராக பிடிச்சி பிஸ்கெட் நாட் போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம பேஸை அதிகப்படுத்தி பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் வரிசையாக நாட் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இப்போ நான் கடைசி நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடைசி நாட் வரைக்கும் போடணும். நடுவில் வந்துட்டு நான் போடலை, அப்புறமா போடுவேன். நான் போடலைன்னு சொல்லிவிட்டு நீங்களும் போடாமல் விட்டுறாதீங்க. வரிசையாக வந்துட்டு நாட் போட்டுகிட்டே வரணும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக பின்னி காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஏன்னா எல்லா பிஸ்கெட் நாட் போடுறதையும் காமிச்சோன்னா வீடியோ இன்னும் ரொம்ப பெருசாக போயிடும். பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா. ஸோ வரிசையாக பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ கடைசி நாட் இந்த இடத்துலையும் நாட் போடணும் அப்படின்னு இப்போ நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இந்த கடைசி நாட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், 3க்கு 3ன்னு டைமண்ட் ஷேப்பில் ஆரஞ்சு கலரில் இந்த நாட் நமக்கு வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பிஸ்கெட் நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு வரிசை இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இன்னும் கொஞ்சம் பேஸை அதிகப்படுத்த போகிறோம். 2 ஆரஞ்சு ஒயர், 2 பிளாக் ஒயர் இங்கே ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நாட் போடணும். இந்த நாட் வந்துட்டு மிக்ஸ்டு நாட்டாக நமக்கு வரும். நான் சொன்ன அதே அளவில் அதே பேட்டர்னில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல மிக்ஸ்டு நாட் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே 2வது நாட் போடுறேன். இந்த வரிசையில் 2 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. நார்மல் நாட்னா ஒரு 4-5 நாட் போட்டு காமிப்பேன். இது பிஸ்கெட் நாட்லையா, போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் 2 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு 2 நாட் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பக்கத்தில் போட்டுட்டு வாங்க. ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த பிளாக் ஒயர் எல்லோ ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் போடணும். இந்த வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 லைன் நம்ம பின்னியிருக்கோம். ஸோ இந்த பக்கத்தில் 4 நாட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி கீழே வந்துட்டு இன்னும் 2 வரிசை பின்னணும். அதுக்கு இந்த பேஸை இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு ஒன் சைடு நம்ம 2 வரிசை எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்னணும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே க்ராஸ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த வரிசை பின்னிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வரிசை பின்னணும். இந்த பக்கத்துலேயும் 2 வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பேஸை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சிட்டோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3க்கு 3ன்ற டைமண்ட் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமண்டுக்கு பக்கத்துலேயே மேலேயும் கீழேயும் பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலரில் மிக்ஸ்டு நாட் இந்த மாதிரி இருக்கும். 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக பின்னி இருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 4 நாட்டு இருக்கும். இதில் கடைசியாக பாருங்கள், பிளாக்ல 2 ஒயரும் ஆரஞ்சு கலரில் 2 ஒயரும் போகுது இல்லையா, இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நம்ம ஒரு கிராஸ் நாட் போடணும். இது 4th ஸ்டெப் கார்னர் டர்னிங். 4th ஸ்டெப்பில் 4வது நாட்டில் இருக்கிற 2 ஒயரையும் 3வது நாட்டில் இருக்கிற 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். 2 பக்கத்துலேயும் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கிராஸ்கட் கூடைக்கு இந்த கார்னர் டர்னிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம். நான் கேப் இல்லாமல் இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நாட் போடணும். இந்த கார்னர் டர்ன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு நாட் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கேப் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நாட் போடும் போதே கேப் இல்லாமல் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த நாட்டை டைட் பண்ணுற அந்த நேரம் நமக்கு மிச்சமாகும். ஓகே. இப்போது 3வது நாட்டில் இருக்கிற ஒயரையும் 4வது நாட்டில் இருக்கிற ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டாச்சு. கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 ஒயர் சைடில் மற்ற 2 ஒயரை கிராஸ் பண்ணுது பார்த்தீங்களா, ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போடணும். பிளாக் ஒயர் லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட்டு வந்துட்டு போடணும். இப்போது 2வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது நாட் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3வது நாட் போடணும். கார்னர் டர்ன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2 நாட் போட்டாச்சு. இப்போது இதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு போட போகிறோம். இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது 5 நாட்டில் ஒரே டைரெக்ஷனில் ஒயர்ஸ் வந்துட்டு போகும். அது காரணம் என்னென்னா, நம்ம ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து இந்த பக்கத்தில் 5 நாட்டில் இருக்கிற ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும். இதில் பிளாக் கலர் ஒயர், அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலரில் 2 ஒயர் இருக்குது இல்லையா, இதை பிடிச்சி நாட் போடணும். இன்னொரு பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணும்போது 5வது நாட்டில் இருக்கிற ஒயரையும் 4வது நாட்டில் இருக்கிற ஒயரையும் பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணணும். கடைசி 2 நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து கார்னர் டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டோன்னா கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இதே நாட்டில் பாருங்கள், பிளாக் ஒயர் இங்கே சைடில் போகுது இல்லையா, ரைட் சைடு. ஸோ ரைட் சைடில் இன்னும் 3 நாட் போடணும்.
கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டிருக்கோம். இப்போ பக்கத்தில் 2வது நாட் போடுறேன். ரெண்டாவது நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் கடைசியாக ஒரு நாட் போடுறேன். இது பார்த்திங்கன்னா பியோர் பிளாக் நாட்டாக வரும். ரைட் சைடு நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரும் இப்போ லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ணி போகிற அந்த ஒயரையும் பிடிச்சி தான் இப்போ நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கார்னர் டர்னிங் மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். கார்னர் டர்னிங் ஒன்றுமே இல்லை, பேஸ் பின்னி முடிக்கிறோம். பேஸ் பின்னி முடிச்சுட்டு அந்த வி மாதிரி அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் கடைசி 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம். அவ்வளோதான். நார்மல் கிராஸ் கட் கூட பின்னுற மாதிரியே தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. 4த் ஸ்டெப்பு இந்த பக்கம் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அந்த ஷேப் பாருங்கள், அப்படியே வளைஞ்சு மேல் பக்கமாக நமக்கு போகும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளைஞ்சு போகும். நம்மலாம் வளைச்சி விட வேண்டியதில்லை. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணணும். ரைட் சைடு இருக்கிற இந்த இடத்த அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பிக்கிறேன். இப்படி திருப்பினா தான் நமக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 4வது நாட்டில் இருக்கிற 2 ஒயர், 3வது நாட்டில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும். இதையும் பிகினருக்காக ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. கார்னர் டர்ன் பண்ண அந்த பிளாக் ஒயர் பாருங்கள், இந்த ஆரஞ்சு ஒயரில் இப்படி கிராஸ் ஆகி போகுது இல்லையா, ஸோ 2 நாட்டில் இருக்கிற ஒயர்லேயும் 2 பிஸ்கெட் நாட் போடணும். இப்போது லெஃப்ட் சைடு போகிற அந்த 2 பிளாக் ஒயரை வச்சு பக்கத்தில் இன்னொரு பிஸ்கெட் நாட் போடணும். இந்த பிஸ்கெட் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஒன் சைடு நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கத்தில் பின்னும்போது பாருங்கள், மொத்தம் 5 நாட்டில் இருக்கிற ஒயர் ஒரே டைரெக்ஷனில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி போகும். ஸோ இந்த பக்கம் பின்னோம் இல்லையா, இந்த பிளாக் ஒயரோட சேர்த்து 5 நாட்டில் ஒரே டைரெக்ஷனில் ஒயர் போகும். இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணும்போது 5வது நாட்டுக்கும் 4வது நாட்டுக்கும் நடுவில் தான் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிரும்.
5வது நாட்டுக்கும் 4வது நாட்டுக்கும் நடுவில் இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பிளாக் ஒயர் ரைட் சைடு போகுது இல்லையா, பக்கத்தில் பக்கத்தில் இன்னும் 3 நாட் போடணும். இந்த 3 நாட் போடுறதையும் அப்படியே ஸ்பீடாக பார்த்துடலாம். நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ 3வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ கடைசியாக 4வது நாட் போடுறேன். இந்த 4வது நாட் போடும்போது பாருங்கள், பியூர் பிளாக் நாட் நமக்கு வரும். இப்போ 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சைடு வால் பின்ன போகிறோம். சைடு வால் எப்படி பின்னணும்னா, நடுவுலலாம் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். ஆனால் சைடில் மட்டும் பாருங்கள், இங்கே கார்னர் டர்ன் பண்ணணும் இல்லையா, இந்த பக்கத்தில் ஒரு நாட்டில் 2 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். ஸோ இந்த பக்கம் எப்படி பின்னணும்னு சொல்லிடுறேன். கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இங்கே நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம். இங்கே 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி தான் லெஃப்ட் சைடு நாட் போடணும். இங்கேருந்து தான் நீங்கள் சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கிராஸ் கட் கூடைக்கு கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு எப்படி சைடு வால் பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னணும். அது நார்மல் நாட்டில் போடுறோம், இது பிஸ்கெட் நாட்டில் போடுறோம். இப்போது சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாட் போடணும். நீங்கள் நாட் போடும்போது 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பின்னுறது கரெக்டுன்னு அர்த்தம். கார்னர் டர்னிங்கில் மட்டும்தான் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். 4 பக்கத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். 2 பக்கத்துலேயும் சைடில் இந்த மாதிரி வரும். நடுவுலலாம் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நீங்கள் நாட் போட்டுக்கலாம். சைடில் மட்டும்தான் பிகினருக்கு கொஞ்சம் புரியாது, அதனால் சைடில் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு பேக்குக்கு 2 பக்கம் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி பின்னணும், ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி பின்னணும். இப்போ லெஃப்ட் சைடு பின்னுறோம் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு பின்னணும். ஒரு 2 வரிசை இந்த மாதிரி பின்னுங்க. லெஃப்ட் சைடு 2 வரிசை, அதே மாதிரி ரைட் சைடு 2 வரிசை, அதுக்கப்புறம் இந்த பேக்கை அப்படியே திருப்பி ஆப்போசிட் சைடு 2 வரிசை, இதே மாதிரி சுற்றி சுற்றி பின்னிட்டு வாங்க. உங்களுக்கு நார்மல் நாட்டில் கிராஸ் கட் கூட பின்ன தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக புரியும். நீங்கள் இது வரைக்கும் கிராஸ் கட் கூட பின்னதில்லை அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் கட் கூட பின்னி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிஸ்கெட் நாட் கூட பின்னுங்க. இப்போ இதே மாதிரி அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரணும். இதை கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து பக்கத்தில் இன்னும் 2 நாட் போடணும். நான் இந்த நாட் போடும்போது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். போடும்போதே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் போட்டுருவேன். இடையில கேப் வச்சு போட்டிங்கன்னா அந்த கேப்பை சரி பண்ணுறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக பிளாக் ஒயரில் நாட் போடுறேன். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இதை அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு வரிசை வந்துட்டு சைடு வால் இங்கே நம்ம பின்னி முடிச்சாச்சு.
இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு திருப்பி இந்த பக்கத்துலேயும் பின்னணும். இந்த பக்கத்தில் பின்னும்போது பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் மட்டும் போகும். இங்கே கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து ஒரு நாட்லேயும் 2 ஒயர் மட்டும் ஒரே டைரெக்ஷனில் போகும். இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு நாட்டில் 4 ஒயர் போகும். ரைட் சைடு 2 ஒயர் போகும், லெஃப்ட் சைடு 2 ஒயர் போகும். இதில் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அவ்வளோதான். அந்த ஒரு நாட்டில் 2 ஒயர், அதாவது 4 ஒயர் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போகும். அது எங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும். அதை பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் அடுத்த வரிசை பின்னணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நீங்கள் மாற்றி மாற்றி பின்னுவீங்க. அப்போ நடுவில் வி ஷேப்பில் கேப் வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கேப்புக்கு நடுவில் கிராஸ் ஆகிற ஒயரில் நீங்கள் நாட் போட்டு ஹைட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். கிராஸ் ஆகாமல் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பின்னணும். நடுவில் ஒயர்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஸ்கெட் நாட் கூட பின்னுறதை விட கிராஸ் கட் கூட பின்னி பழகிட்டு இந்த கூடையை பின்னிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இன்னும் கூடயே இருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது ரைட் சைடு போகிற அந்த ஒயரை பிடிச்சி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போது இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே நாட் போட்டு முடிச்சாச்சு. 2 பக்கத்துலேயும் ஒரு வரிசை பின்னதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் 4 ஒயர் போகும். இதில் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி தான் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்துலேயும் பின்னணும். இந்த லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, ஒரு நாட்டில் 4 ஒயர் போகும். இதில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். ஒன் சைடு தான் பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ஓகேவா? 2 ஒயராக பிடிச்சி பிஸ்கெட் நாட் போட்டே வாங்க. நடுவில் கிராஸ் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக நாட் போட்டுக்கலாம். இந்த பேஸ்கெட்டோட ஹைட் இதே மாதிரி ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸ்கெட் வந்துட்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. ஃபினிஷிங் பாருங்கள், நடுவில் ஆரஞ்சு கலரில் ஃபுல் டைமண்ட் வந்திருக்கு. ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும். ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அடுத்து இவ்வளோ ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். கிராஸ் கட் கூடையில் இந்த மாதிரி தான் வரும். நம்ம எவ்வளோ எக்ஸாக்டாக ஒயரை ஈக்குவலாக மடித்து போட்டாலுமே இந்த மாதிரி தான் வரும். இது நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது. ஏன் இப்படி வருதுன்னாக்கா, நம்ம பேஸில் ஒயர்ஸை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக தான் ஜாயின் பண்ணுவோம். சின்னதாக இருக்கிற அந்த ஒயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கும். அதில் நிறைய நாட் நம்ம போட்டிருப்போம். ஒயர் அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா நாட் கம்மியாக தான் போட்டிருப்போம். அது கம்மியாக தான் ட்ராவல் ஆகி வந்திருக்கும். இப்போ இந்த பேக்கில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்படியே இன்சர்ட் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி டர்ன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேஸ்கெட்டோட எண்டு வரைக்கும் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் சொருக முடியும். நிறைய ஒயர் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணியும் விடலாம். அப்படி இல்லைனாக்கா கட் பண்ணாமல் இந்த பேக்கோட எண்டு வரைக்கும் கூட நீங்கள் சொருக்கி விடலாம். பேக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல வெயிட்டாகவும் இருக்கும்.
இப்போ பேக் வந்துட்டு டர்ன் பண்ணியாச்சு. அந்த கடைசியா நாட் போட்டோம் இல்லையா, அந்த பிஸ்கெட் நாட். அந்த பிஸ்கெட் நாட்ட அப்படியே மடிச்சு ஆப்போசிட்ல சொருகணும். இந்த பிஸ்கெட் நாட் இப்படி கீழ இருக்கிற பிஸ்கெட் நாட் மேல இப்படி படணும். வச்சுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு கிராஸாக சொருகணும். ரைட் சைடு 2 ஒயர் போகும். அதை கிராஸாக வந்துட்டு ரைட் சைடு சொருகணும். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக சொருகிக்கோங்க. கூடையோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒயர் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். இந்த ஒயர்ஸை சொருகிறதுக்கு மட்டுமே குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஆகலாம். இந்த பேகு பின்னி முடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் கூட ஆகலாம். நீங்கள் ரெகுலராக ஒயர் பேஸ்கெட் பின்னுறீங்க அப்படின்னா 2 நாள் ஆகும். நீங்கள் முதல் முறையாக இந்த பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் பின்னுறீங்கன்னா ஸ்லோவாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 வீக் கூட ஆகலாம். ஆனால் பாருங்கள், இந்த பேஸ்கெட் பின்னுறதா வெறும் 37 மினிட்ஸ்லேயே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பேக்குக்கு லாங் ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். முதல் முறையாக ஒயர் குடை பின்னுறவங்களுக்காகவே பிஸ்கெட் நாட்டில் ரொம்ப குட்டி குட்டியாக ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேஸ்கெட் பின்ன பயமாக இருக்குது அப்படின்னாக்கா சின்னதாக மினி கூடை பின்னி பழகிட்டிங்கன்னா பெரிய கூடை உங்களால் பின்ன முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நீங்கள் கிராஸ் கட் கூடையும் ட்ரை பண்ணுங்கள். குட்டியாக மினி பிஸ்கெட் நாட் பேஸ்கெட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எடுத்ததுமே ரொம்ப பெரிய பேஸ்கெட், ரொம்ப டிஃபிகல்ட்டான பேஸ்கெட் எடுத்துட்டோன்னா நமக்கு இது வரவே வராது அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துருவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது 2 ஒயர் சொருக்கி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். எல்லா ஒயரையும் சொருக்கி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பேகை பழைய மாதிரி நேராக திருப்பிக்கோங்க. இது நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி கைப்பிடி வைக்கணும் அப்படின்னாக்கா உருட்டு கைப்பிடி 3 ஒயர், ஒரு ஒயரும் 5 அடி எடுத்து பின்னிக்கோங்க. ஆனால் இந்த பேகை வந்துட்டு ஷோல்டரில் மாட்டிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம லாங் ஹேண்டில் வைக்க போகிறோம். இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.